அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 21 டிசம்பர் மாதம் 2016 வருடம் புதன்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் என்னென்ன செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன என்பது தொடர்பில் கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகையில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஜனாதிபதியின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த சதி, இணையத்தில் பரவும் ஜோதிடரின் கருத்து சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. பிளேஸ்மா அதிபருக்கு அறிவித்துள்ளேன் என்கிறார் ஊடக அமைச்சின் செயலாளர் என்பதாக வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 26 உயிரிழந்து விடுவார் என்று ரோஹண விஜயமுனி என்ற ஜோதிடர் ஆரூடம் கூறியுள்ளார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் அந்த தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து திருப்பதி செல்கிறார் பிரதமர் ரணில், வாகன கொள்வனவு பத்திரத்தில் கைச்சாத்திடுங்கள் அல்லது பதவியை ராஜினாமா செய்யுங்கள், பிரதமர் தன்னிடம் தெரிவித்ததாக கூறுகிறார் ஊடக அமைச்சின் செயலர் என்பதாக 2 செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. அதேவேளை பணி பகிஷ்கரிப்பால் தபால் சேவை முடக்கம், 5 லட்சம் கடிதங்கள் தேக்கம் என்பதாகவும், ராணுவத்தின் துப்பாக்கியூடாகவே ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்டார், பிரதான விசாரணை அதிகாரி பிரேமதிலக சாட்சியம் என்பதாகவும், வறட்சி நிலவினாலும் மின்சார துண்டிப்பு இடம்பெறாது என்பதாகவும் பல செய்திகள் வீரகேசரியின் முதற்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளன. அவற்றைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, இனப்பிரச்சினை தொடர்பாக மக்களின் உணர்வுகளை கிழக்கு மாகாண சபை முன்வைக்காது தவறிழைத்துள்ளது, எதிர்க்கட்சித் தலைவர் உதுமா லிப்பை என்பதாகவும் ஒரு செய்தி அங்கே பிரசுரமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். பெருந்தோட்ட அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்காமையானது மாகாண சபையின் இன பாகுபாட்டை காட்டுகிறது, மத்திய மாகாண சபை உறுப்பினர் சிவஞானம் என்பதாக ஒரு மலையக செய்தி வீரகேசரியில் பிரசுரமாகியுள்ளது. இந்த செய்திகள் அனைத்துமே நேற்றைய தினம் ஆதவன் வலைத்தளத்தினூடாக நேயர்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். அவற்றின் விரிவான விளக்கங்களை நீங்கள் அங்கே சென்று தற்போது பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். பொருத்தமான வீட்டு திட்டம் அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற வீடுகள் தொடர்பிலான ஒரு விரிவான பார்வையை இன்றைய தினம் ஆசிரியர் தலையங்கத்தின் ஊடாக தந்திருக்கின்றார் வீரகேசரியின் ஆசிரியர். அதனைத் தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். வீரகேசரியை போன்றே தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தியும், ஜனாதிபதிக்கு எதிராக பெரும் சதி, பிளேஸ்மா அதிபர் விசாரணை என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவை தவிர 700 ஏக்கர் காணியை அபகரிக்க விடோம் என்பதாகவும் ஒரு செய்தி அங்கே பிரசுரமாகியுள்ளது. இலங்கை பற்றிய அறிக்கை மார்ச் 22 ஐநா உயர்ஸ்தானிகர் சமர்ப்பிப்பார் என்பதாகவும், ராணுவத்துடன் கூட்டமைப்பு நடத்தும் பேச்சு தொடர்பில் வெளியில் கூற முடியாது, மாவை சேனாதிராஜா MP என்பதாகவும் முதற்பக்க செய்திகள் பிரசுரமாகியுள்ளன. அடுத்த வருடம் ஏப்ரல் மேக்கு முன் உள்ளூராட்சி சபை தேர்தல், உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடத்த முடியுமாக இருக்கும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ள அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து அந்த செய்தி அங்கே பிரசுரமாகியுள்ளது. தினக்குரலின் செய்திகளை தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். ஆசிய பசிபிக் பிராந்திய மத தலைவர்களின் சந்திப்பு என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் 13 நாடுகளைச் சேர்ந்த மத தலைவர்கள் நடத்திய சந்திப்பின் முக்கியத்துவம் தொடர்பிலும் அதன் நோக்கங்கள் தொடர்பிலும் இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் விளம்பி நிற்கின்றது. தினக்குரல் வீரகேசரியை தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். ஜனாதிபதியை கொல்ல சதியா, ராஜீவை தாக்கியவரின் ஜோதிட கணிப்பின் பின்னணி குறித்து அரசு சந்தேகம் என்பதாக இன்றைய சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. தலைப்புச் செய்தி அவ்வாறு அமைந்திருக்கும் அதேவேளை, சிறப்பு அமைச்சு திட்டத்தால் தேசிய அரசுக்குள் குழப்பம், மாகாண சபைகளும் போர்க்கொடி மதில் மேல் பூனையாக ஐதேக்க என்பதாகவும், ஒற்றையாட்சியை நாசமாக்க ஒருபோதும் இடமளியோம், சூளுரைக்கின்றது மஹிந்த அணி என்பதாகவும், ஜெர்மன் துருக்கி தாக்குதல்களால் பெரும் அதிர்ச்சியில் ஐரோப்பா என்பதாகவும், வடக்கு சுகாதார நிலையை ஆராய கனடாவில் மாநாடு, ஜனவரி 16-17 நடத்த ஏற்பாடு, சர்வதேச நிபுணர்களும் பங்கேற்பர் என்பதாகவும் முதற்பக்க செய்திகள் அங்கே சுடரொளியை நிரப்பியுள்ளன.
அவை தவிர சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது நாடு எதிர்நோக்கும் மற்றுமொரு நெருக்கடி என்கின்ற தலைப்பில் தற்போது நாட்டின் பெரும்பாலான பாகங்களில் போதிய அளவு மழை வீழ்ச்சியின்மையால் ஏற்பட்டுள்ள வறட்சி மற்றும் வறட்சியினால் மக்கள் படும் பாடு என்பவை குறித்து இன்றைய ஆசிரியர் தலையங்கம் விரிவாக அலசியுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளிவரும் உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் முதற்பக்க செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். போர்க்குற்ற விசாரணைக்கு பன்னாட்டு நீதிமன்றத்தை கோரும் அறிக்கை பெறுவதை கடைசி நேரத்தில் ஒத்திவைத்தார் ஜனாதிபதி. ஜனவரியிலும் பெறாவிட்டால் பகிரங்கப்படுத்த நல்லிணக்க செயலணி முடிவு என்கின்ற தலைப்பில் உதயனின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அரச காணிகளையும் சட்ட ரீதியாக கையகப்படுத்த திரைமறைவில் திட்டங்களை முன்னெடுக்கிறது ராணுவம், வடக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், காணி போலீஸ் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும், விக்கி தவராசா வலியுறுத்து, விபத்தில் சிக்கி இளைஞர் பலி, ஜனாதிபதி பிரதமர் இணக்கம், மயிலட்டி துறைமுக விடுவிப்புடன் மீள்குடியேற்றம் நிறைவு பெறும், மாவை எம்பி நம்பிக்கை, ஊழல் மோசடி முறைகேடுகளால் அரசியல் கட்சிகள் மீது வெறுப்புணர்வு, மக்களின் மனநிலையை வெளிப்படுத்திய மைத்ரி போன்ற செய்திகள் வலம்புரியின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் 2 பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளாகவும் ஒரே செய்தியை பிரசுரிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவர்களாக இருக்கின்ற 58 அமைச்சர்களுக்கு குத்தகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு பாராளுமன்ற சீர்திருத்தங்கள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலர் மறுப்பு தெரிவித்துள்ள செய்தி அங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுச் செய்திகளைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கும் சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அநேக பத்திரிகைகளில் ஜெர்மனி நத்தார் சந்தையில் இடம்பெற்றிருந்த அந்த தாக்குதல் குறித்த செய்திகளும் அங்கே பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை காண முடிகின்றது. அந்த வகையில் ஜெர்மனிய நத்தார் சந்தையில் மக்கள் மீது லோரியால் மோதி தாக்குதல், 12 பேர் உயிரிழப்பு, 48 பேர் காயம், பாகிஸ்தானிய குடியேற்றவாசியான சந்தேக நபர் கைது என்கின்ற தலைப்பில் குறித்த சம்பவம் தொடர்பான விரிவான பார்வையொன்றும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். நாங்கள் உங்களோடு, ஓபிஎஸ்ஸிடம் மனம் திறந்தார் மோடி என்கின்ற தலைப்பில் தமிழக முதல்வர் மோடியுடனான சந்திப்பை மேற்கொண்டமை குறித்த செய்தி அங்கே பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை ஜனாதிபதி பிரதமர் ராகுலுக்கு சசிகலா கடிதம் என்றொரு செய்தியும் இந்திய செய்திகளில் முக்கிய சில செய்திகளாக அவதானிக்க முடிகின்றது. செய்திகளைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் அண்மையில் ஜனாதிபதி வெளியிட்டிருந்த கருத்தொன்றை மையப்படுத்தியதாக தினக்குரல் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. அவதூறு பரப்பும் இணையதளங்கள் மீது கடும் நடவடிக்கை என்ற கருத்தில் அனாமதீயமான வகையில் அவதூறான தகவல்களை பரப்புகின்ற இணையதளங்களை ஜனாதிபதி உருட்டுக்கட்டை கொண்டு தாக்குவது போன்று அங்கே சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதேவேளை தினக்குரலின் மற்றொரு கேலி சித்திரமானது நட்பு பகையாச்சு பகை நட்பாச்சு என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் சீனாவுடனான பல்வேறு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அம்பாந்தோட்டை துறைமுகம் நிர்மாணிக்கப்படுவதான செய்தியினை அன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க வன்மையாக கண்டித்திருந்தார். அதேவேளை தற்போது பிரதமராக மாறியுள்ள ரணில் விக்ரமசிங்க சீனாவுடன் மீண்டும் நல்லுறவை புதுப்பித்துக் கொண்டு அம்பாந்தோட்டை துறைமுகம் 80% பங்குகள் சீனாவுக்கு என்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அதனை வெகுவாக எதிர்க்கின்றார் என்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதேவேளை சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமானது கிறிஸ்துமஸ் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. பண்டிகை காலம் நெருங்கியுள்ள நிலையில் மக்களுக்கு அரிசியின் விலை ஏற்றம் என்பது பெரும் சுமையாக இருக்க நத்தார் தாத்தா போன்று வேடமணிந்திருக்கின்ற நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அரிசி விலை என்கின்ற பெரிய மூட்டையொன்றை பாமரர்களுக்கு பரிசாக வழங்குகின்றார் என்பதாக சித்தரித்து சுடரொளி தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது.
ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.